வீடியோ பார்க்க போகிறேன்னா, நேற்று பார்த்திங்கன்னா பண்ணை வளர்ப்பு முறை பார்த்தோம். அதில் சில விஷயங்கள் என்னென்னா, பண்ணை வளர்ப்பு முறையில் செய்யக்கூடாத 15 பெரிய தவறுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக செய்யும் பெரிய தவறு பற்றி தான் ரொம்ப ரொம்ப பார்க்க போகிறோம். பலர் பண்ணை ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் சில மாதங்களுக்குள்ளே அவங்களுக்கு நஷ்டத்தினால மனசோர்வடையுது, கடனும் வருது. இப்படி பிரச்சனைகள் வர வர ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? பண்ணை வளர்ப்பில் சில அடிப்படை தவறுகள் செய்வதால் இந்த நஷ்டம் ஏற்படுது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணை வளர்ப்பில் தவிர்க்க வேண்டிய 15 முக்கியமான தவறுகளை தெரிஞ்சுக்கொண்டு உங்கள் பண்ணை லாபமாக மாற்ற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ திட்டமிடாமல் பண்ணை தொடங்குவது. பண்ணை வளர்ப்பில் மக்கள் செய்யும் முதல் பெரிய தவறு என்ன தெரியுமா? எந்த திட்டமும் இல்லை, ஏனோ தானோ நம்ம ஆடு வாங்குகிறோம், நம்ம லாபத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. பார்த்தீங்களா? திட்டமிடாமல் ஆரம்பிப்பது. இது ரொம்ப சில பேர் மட்டும் இல்லை, பலர் இதை தான் செய்கிறாங்க. யாராவது ஒரு ஆடு வளர்த்து லாபம் பார்த்தா அதை பார்த்து நம்ம உடனே நாம பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆடு வளர்க்க ஆரம்பிக்காங்க. ஆனால் அவங்க யோசிப்பதே கிடையாது. எவ்வளவு முதலீடு தேவைப்படும், தினசரி செலவு என்ன ஆகும், மருத்துவ செலவு என்ன ஆகும், தீவன செலவு எவ்வளோ ஆகும், சந்தை விலை எவ்வளவு, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஒரு கணக்கே இல்லாமல் ஆரம்பித்தா அது நஷ்டமாக தான் முடியும். அதனால் பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முழு திட்டம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். செலவு கணக்கு எவ்வளோ செலவாகும் இவ்வளோ ஆட்டுக்கு அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சந்தையை தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஆய்வு பண்ணி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது என்ன தெரியுமா? தவறான இடத்தை தேர்வு செய்கிறது. இதுதான் 2வது பெரிய தவறு. என்ன செய்கிறாங்கன்னா, நீர் வசதியே இருக்காது, தண்ணி வசதியே இல்லாத இடம், அதிக வெப்பமாக இருக்கும் இடம், காற்றோட்டமே இருக்காது, அந்த மாதிரி இடம், இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் என்னென்னா ஆடுகள் ரொம்ப சோர்வடையும், நோய் ரொம்ப வர ஆரம்பிக்கும், வளர்ச்சி குறைவாக இருக்கும். இப்படி நிறைய பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல பண்ணைக்கு நல்ல காற்றோட்டம் இருக்கணும், நிழல் இருக்கணும், சுத்தமான தண்ணி இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து 3வது என்னென்னா, தவறான இனத்தை வாங்குறது. இதுதான் 3வது பெரிய தவறு. பலர் என்ன செய்யறாங்கன்னா, சந்தைக்கு போய் பார்த்த உடனே இந்த ஆடு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அழகாக இருக்குது, நல்ல பெருசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வாங்கினாங்க. ஆனால் அந்த இனம் உங்கள் பகுதியில் காலநிலைக்கு பொருந்துமா, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதா, வளர்ச்சி வேகம் என்ன, இதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டாங்க. இதனால் ஆடுகள் சீக்கிரம் நோய் வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது, வளர்ச்சி குறைஞ்சிரும், இறப்பு அதிகமாகிடும். இதனால தான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது. அதனால் உங்கள் பகுதிக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான அந்த இனத்தை தேர்வு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது என்னென்னா, அதிக ஆடுகளை ஒரே நேரத்தில் வாங்குறது. அதிக எண்ணிக்கையில் வாங்கி நம்ம நிறைய லாபம் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதிக ஆடு வாங்கினா அதிக லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இல்லையா? ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? அந்த தெரியாதவங்க, அதாவது புதுசாக வாங்குறவங்க அதிக எண்ணெயில் வாங்கினா அவங்களுக்கு பராமரிக்க முடியாது, செலவு அதிகமாகிட்டே போகும், நோய் பரவும் அபாயம் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு என்னென்னா, ரொம்ப ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிங்கன்னா ஒரு 5, 10 இல்லைன்னா 20 ஆடுகளோட ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அனுபவம் வந்ததுக்கப்புறம் அதிக எண்ணிக்கையில் வாங்கி நீங்கள் லாபம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அடுத்து 5வது தீவன மேலாண்மை. தீவன மேலாண்மை சரியாக இல்லாததுதான் என்ன செய்கிறாங்கன்னா, ஆடு புல் சாப்பிடும், அது போதும். ஆனால் ஆடுகள் என்னென்னா பசுந்தீவனம், உலர் தீவனம், கனிம கலவை, இது எல்லாமே அதுக்கு தேவையானது. சரியான தீவனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோட எடை குறையும், அந்த பால் சுரப்பு குறைஞ்சிரும், நோயும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 6வது பெரிய தவறு, மருத்துவ பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது. என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆடுகள் நோய்பட்ட பிறகு தான் மருத்துவரை கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா, தடுப்பூசி, குடற்புழு நீக்க மருந்து, கால்நடை பரிசோதனை, இதெல்லாம் முறையாக நம்ம செஞ்சுருக்கோம்.
அப்போது தான் ஆடுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். 7வது தவறு என்ன தெரியுமா? பண்ணை வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. பல பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழிவு நீக்கம் கிடையாது. அப்புறம் தரை ஈரமாகவே இருக்கும். ஒரு மாதிரி பேர்ட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால் நோய் பரவும் அபாயம் வந்து அதிகரிக்கும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, சுத்தமாக இருக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை கிருமிநாசினி வந்து தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 8வது தவறு என்ன தெரியுமா? விற்பனை வந்து திட்டமிடல் இல்லாமல் செய்கிறது. பலர் வந்து ஆடுகளை வளர்த்து வச்சு பிறகு வந்து சந்தை தேடுவாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. ஆடு வாங்குறதுக்கு முன்பே என்ன செய்யணும்னா, அதோட சந்தை விலை எவ்வளோ இருக்கும், எந்த இடத்துல சந்தை இருக்குது, சந்தையோட நேரம் என்ன அப்படி சொல்லிட்டு திட்டமிட்டு செஞ்சுக்கணும். பண்ணை வளர்ப்பு வந்து ஒரு சாதாரண தொழில் கிடையாது. அது வந்து பொறுமை, அறிவு, சரியான திட்டமிடல் இருந்தால் தான் அது வந்து அந்த தொழில் வந்து சக்ஸஸாக நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொறுமை இல்லாதவன் இந்த தொழிலுக்கு கண்டிப்பாக செட் ஆக மாட்டான். டெய்லி உழைக்க கஷ்டப்படுறவனுக்கும் இந்த தொழில் செட்டே ஆகாது. அதனால் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது போல் இந்த தவறுகளை தவிர்த்தா உங்கள் பண்ணை வந்து நஷ்டத்துலேருந்து லாபத்துக்கு வந்து மாறும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து பண்ணை முறையில் ஆடு வளர்ப்பு எப்படி வளர்க்கணும் அப்படி சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து என்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் எல்லாமே சொல்லியிருக்கேன். எல்லாருமே ஆடு வளர்க்குறத வந்து ஊக்கப்படுத்தணும். ஏன்னா வருங்காலத்தில் வந்து இறைச்சி தேவை அதிகமாக இருக்கலாம். அதனால் நம்ம வந்து அந்த தொழிலையும் சக்ஸஸாக கொண்டு போகணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த தகவலை மற்ற பண்ணை ஆடு வளர்ப்பவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு போங்க. வேறு ஏதாவது வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிருந்தா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு நண்பர் தான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வீடியோ போடுங்க, அதாவது பண்ணை ஆடு வளர்ப்பு முறை என்ன எப்படி செய்யணும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் அதில் செய்யக்கூடாத தவறுகள்னு ஒன்று இருக்கும்ல, அதை வந்து வீடியோவாக போடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தவறுகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யாதீங்க. ஏன்னா செஞ்சால் நம்மளுக்கு தான் லாபம் வராது, நஷ்டம்தான் வரும். அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்படும். அடுத்து இந்த தொழில் ஏன்டா செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணுவோம். மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்றக்காக அது கண்டிப்பாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்யணுங்க. அடுத்தவங்க இதை செய்கிறான், அது வாங்குகிறான், இது வாங்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. அதனால் நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சு நம்ம லாபத்தை பெறுவோம். ஏன்னா நம்ம லாபத்தை அவங்க கொடுக்க போகிறது கிடையாது, நம்ம தானே வாங்க போகிறோம். அதனால் நம்ம தான் நம்ம ஆடுகளை வந்து நல்ல முறையில் பராமரித்து ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எல்லோரும் இந்த தொழில் வந்து சக்ஸஸ் ஆகணும். ஓகேங்க, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.